எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ரஜினி சார் கூட அப்புறம் அந்த டைம் இருக்குல்ல எனக்கு கிடச்சிது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னது, அதெல்லாம் என் லைஃப் டைமுக்கும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உலக லெவலில் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தில் நம்ம ஒரு சின்ன பங்கு இருக்குன்றதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு ஒரு மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு அமையறதுக்கு காரணமாக இருந்த ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஷூட் அப்போ எல்லாம் ரொம்ப பயமாக ஹெல்ப் பண்ணாங்க ஒர்க் பண்ணது. டோட்டலாக கபாலி டீமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறம் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் சார், அப்புறம் ப்ரொடியூசர் தானு சார், அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ரஜினி சாருக்கு நான் முக்கியமாக இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அவரை நான் திட்டுற மாதிரி இருக்கிற சீனில் வந்து ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணார். ஸோ அதுக்காக நான் அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டேன். என்னண்ணே என் படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லையா? இல்லை ரஜினி சார் தான் ஹீரோயின். இல்லைம்மா, நான் எல்லாம் உங்கள் படத்தை பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம்லாம் பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம் 2 வாட்டி பார்த்துருக்கேன், அட்டக்கத்தி பார்த்துருக்கேன். பட் ஆனால் நீங்கள் தான் ரஞ்சித்துன்றதை நான் பார்த்ததே இல்லை தம்பி. ஏன்னா நான் புத்தகங்கள்லாம் வாசிக்கிற பழம் கிடையாது. நீங்கள் தான் ஒன்றா அவருடைய நான் பார்த்துட்டு பரவாயில்ல, நீங்கள் ஒரு லுக் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே ராகேஷ், another interesting person. பாவம், நான் ரொம்ப குடும்பப்படுத்திருக்கேன் அவரை. என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆள். அவர்கிட்ட கேட்டேன், இல்லை ராகேஷ் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி படம் தானே அப்படின்னோடனே, சார் ரஞ்சித்துன்னு சொல்லியிருக்கேன், இது கூட தெரியாத சரியான டூமாங்கோலி மாதிரி வந்துக்கிறீங்களே, என்ன பண்ணுறது அது மனுஷன் திட்டியை நான் அனுப்பிட்டார். வெளியே போயிட்டு நான் என் மேனேஜரை கூப்பிட்டு செம்ம ரைடு விட்டேன். ஏன் பாஸ் கரெக்டாக சொல்லக்கூடாதான்னு. ஐ நீட் டு அப்பாலஜைஸ் ஹியர் ஃபார் திஸ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி பேட் மேனர்ஸ் டு கோ மீட் சம்படி. யாருன்னே தெரியாமல் போய் பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம். ஐம் வெரி சாரி தம்பி, பட் ஐ வுட் லவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் நான் எழுதின வரிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், சில பேர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ரஜினி சார் வந்து எங்கே பிறந்தாரு, அவர் தமிழர் இல்லையே அப்படின்ற மாதிரி. அது இல்லை, ஒரு 40 இயர்ஸாக தமிழர்களோட கலெக்டிவ் கான்சியஸ்னஸை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் அவர் அப்படி கேட்குறது நியாயம் இல்லை. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற வரிகள் தான், நாங்கள் எங்கே பிறந்தா அட உனக்கு என்ன போடா, தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழன்டா. யார் நமக்கு வந்து கூட கஷ்டமான டைம்ஸில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள எப்போவுமே நம்ம நினச்சி பார்ப்போம். காவேரி இஷ்யூவில் அவர் பேசினதாக இருக்கட்டும், இல்லை தமிழக மக்களுக்காக அவர் வெள்ளம் டைமில் அவரோட மண்டபத்தை ஓப்பன் பண்ணி சாப்பாடு போட்டதாக இருக்கட்டும், எப்போ தமிழர்களுக்கு தேவையோ அந்த இடத்துல அவர் வந்து நின்று இருக்காரு. ஸோ அவரை உணர்வால் நாங்கள் தமிழராக ஒத்துக்கிறோம் அப்படின்ற வரிகள் தான் அது. ஸோ ப்ளஸ் எங்கே இருந்தாலும் வந்தவனை போனவனை வாழ வச்சவன் இனி வாழ்ந்து காட்ட போகிறான் வாயமுடி கவனி. தமிழர்கள், உலகம் பூரா உள்ள தமிழர்கள் இனிமேல் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்காவோ மலேசியாவோ எங்கே இருந்தாலும் அவங்களுக்கான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய பொறுப்புகளில் தமிழர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு மிகப்பெரிய காவியமாக ரஞ்சித் அவர்கள் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. இதில் நான் பார்ட்டாக இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். முதல்ல மிக முக்கியமான நன்றி வந்து என்னோட கலையுலக அப்பா சந்தோஷ் நாராயணனுக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு லிரிக் ரைட்டராக வாய்ப்பு கொடுத்தவர். அவர் லிரிக் ரைட்டராகவும் இல்லாமல் ஒரு கேவலமாக ஒரு பாட்டு பாடணுண்டா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு என்னை சிங்கராகவும் ஆக்குனவர். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மேடையில் என்னை பேச வச்சுருக்காரு. முதல் நன்றி அவருக்கு தான் எப்போவுமே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ரஞ்சித் சார், அவருக்கும் நன்றி. அப்புறம் தானு சாருக்கு நன்றி. முதல்ல ரஞ்சித், மீண்டும் ஒரு முறை சவுண்ட் டிசைனர் மேலே உள்ள நம்பிக்கையை விட சவுண்ட் டிசைன் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு படத்துக்கு அது எவ்வளோ தேவை, ஒரு படத்துக்கு அது எவ்வளோ அவசியம்ன்று வந்து அவருக்கு வந்து அந்த புரிதலும் அந்த தெரிதலும் அவருக்கு நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்காக அந்த சவுண்ட் டிசைன் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி. அது எனக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி ஒரு கதையிலும் சரி, ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையாவே இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து சவுண்ட் டிசைனுக்கும் ஏற்ற மாதிரியும் மியூசிக்கும் ஏற்ற மாதிரியும் அவ்வளோ அழகாக போகும். ஸோ அப்படி ஒரு படைப்பில் வந்துட்டு என்னோட ஒரு சவுண்ட் டிசைனராக வேலை பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. உக்ர திருநேத்ருடா சிவமெத்தர ஹரோம் ஹரா
రౌద్ర సముద్రుడా నిలువెత్తున పోటెత్తరా నలుదిక్కులలో స్వేచ్ఛావనమై మొలకెత్తెను రానువు నాటిన తుట నువ్వు జరిపిన వెట చెడు చెలగాట ఇక సాగని ముచ్చట. எனக்கு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக எனக்கு இந்த ஃபீல் பண்ணுறேன் நான். நன்றி. உக்ரத் நேத்துடா என்ற பாடலை எனக்கு அளித்த சந்தோஷ் நாராயணனுக்கும் சுந்தர் விக்னேஷ் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் தானு சாருக்கும் நன்றி. வணக்கம். ரஞ்சித் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறோன்னு சொன்னார். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் முதலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு வந்து போட்டு காட்டலான்னு போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு ஒரு சைடு ஆங்ஷியஸாக இருந்தது. மற்றபடி வந்து நம்மளோட ஒர்க் வந்து அவங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா நம்ம ரொம்ப மரியாதையாக அதிலேருந்து விலகிடணும். ஏன்னா அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நார்மலான ஒரு மனிதனோட இது எனக்கு இருந்தது. ஸோ அன்றைக்கி பாட்டு கேட்டுட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். நான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய முழு மனசோடு பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உடனே அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணலான்னு சொன்னார். அதே மாதிரி தானு சாரும் சொன்னாங்க. அந்த ஸ்டார்ட் இல்லைன்னா கண்டிப்பாக கபாலியோடைய சவுண்ட் ட்ராக்கு, இசை, அப்புறம் சவுண்ட் டிசைன்லேருந்து எல்லாமே வந்து வேறு ஒரு ரூட்டில் போயிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை அது சைன் பண்ணும்போது. ஸோ கம்ப்ளீட்டாக எங்களை நம்பி அப்புறம் ரஞ்சித் சொல்லியிருந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்டேன். இப்போது அதே மாதிரி அவருடைய இந்த கமெண்ட்ஸ், கிரிட்டிக் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண விதம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் என்னுடைய மியூசிஷியன் குரூப் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. 4 லாங்குவேஜில் வந்து ஏராளமான இசை கலைஞர்கள் வந்து பங்கேற்று எல்லாருக்கும் பயங்கர எனர்ஜி இருந்தது இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் என்னுடைய சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், அப்புறம் வயலின் பிளேயர்ஸ், அப்புறம் சென்னையில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், ரிதம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக பிடித்து கொண்டு இந்த கபாலின்ற ஃபேஸ்க்கு வந்து ஒரு குளோபல் ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்த ரஜினி அவர்களுக்கு எங்களோட என்டையர் டீம் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நிச்சயமாக வந்து இந்த சமூகம் எனக்கான சில பொறுப்புகளை என்கிட்ட விட்டுருக்கு. அந்த பொறுப்பை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புக்கான ஒரு ஃபீட்பேக்கை தான் இதை நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து செய்வேன். மகிழ்ச்சி.